நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகதி டெய்லர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6 வயசு குழந்தைக்கு எப்படி ஃப்ராக் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு, ஈஸியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கட்டிங் எப்படி பண்ணுறது, ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயிலாம் சொல்லியிருப்பேன். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 6 வயசு குழந்தைக்கு ஃப்ராக் எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 கிளாத் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாடி வந்து டாப் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு கிளாத்லேயும் இது மாதிரி பூ போட்ட ஃபேப்ரிக்லேயும், கீழே ஸ்கட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன் ஃபேப்ரிக். சரிங்களா? இந்த பூவில் இருக்கிற மாதிரி ஒரு கலர் வந்து ஒரு கிளாத் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து டாப்பு தைக்க போகிறோம். இதில் வந்து ஸ்கட்டு அப்படியே அட்டாச்சாக வரும். ஃப்ராக் சிம்பிளாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைன் பூ வந்து பார்த்துக்குங்க எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு, மடிப்பு வந்து நம்ம பக்கம் இந்த மாதிரி வர மாதிரி வச்சு இப்படி மடிப்பு நம்ம பக்கம் வர மாதிரி வச்சு இப்படி போட்டுங்க. ஜஸ்ட் இப்படி லைட்டாக இப்படி கேரி விட்டுட்டு, இதில் வந்து ஈஸ் அலவன்ஸ்லாம் எவ்வளோ வைக்கிறோம், ரெடி அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ யாருக்கு தைக்க போகிறீங்களோ 6 வயசு நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் 4 வயசுக்கும் பண்ணலாம், 8 வயசு 10 வயசு யாருக்குனாலும் பண்ணலாம். இதில் எந்த அளவுக்கு வந்து ரெடி அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஈஸ் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா விடுறோம் அப்படின்றது தான் பார்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு டாப்பு கட் பண்ணுவோம். இப்படி மேலே வந்து கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு ஜஸ்ட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. ஒரு 1.5 இன்ச்சு ஃபஸ்ட்டு எட்ஜிலேருந்து பண்ணாதீங்க, 1.5 இன்ச்சுக்கு மேலே. இப்போ இதில் வந்து ஷோல்டர் டு வைஸ்ட் ஏரியா ஜாயிண்ட் வருது பார்த்திங்களா, அது வந்து 12 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் ஏரியா வந்து கொஞ்சம் அடிவயிறு அந்த இடத்துல வர மாதிரி நம்ம கீழே வைஸ்ட்டில் வந்து பண்ணணும். ரொம்ப மேலே தூக்கி பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து சரி வராது. அதனால் 12 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுவும் வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது வந்து 6 வயசு 6-7 வயசு இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த 12 இன்ச்சு வச்சுக்கிறது. ஓகேங்களா? ரெடி வந்து 12 வச்சுருங்க. இப்போ வந்து வெயிஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா 26 இன்ச்சு, அதாவது 23 இன்ச்சு வந்து அவங்களோட அளவு. 3 இன்ச்சு நம்ம வந்து ப்ளஸ் வச்சுக்கணும் வெயிஸ்ட் ஏரியாவில். ஸோ 26 வந்து 4 பிரிச்சிங்கன்னா 6 13 இருக்குது, 6 இன்ச்சு வரும். ஸோ 6 இன்ச்சில் ஒரு மார்க்கும், ஃப்ரண்ட்டில் டாட்டு பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வர மாதிரி ஒரு மார்க்கும் வச்சுருங்க. ஸோ 7.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் ஒன்று போட்டுங்க ஃப்ரண்ட்டுக்கு. அடுத்தது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு வர மாதிரி மார்ஜினோட சேர்த்து 5.5 வர மாதிரி ஒரு மார்க் வச்சுருங்க. நெக்கு வந்து ஒரு 1.25 தான் இங்கே வரணும். ஸோ 5.5னா ஒரு 3.25. மொத்தம் ஷோல்டர் வித்து வந்து மார்ஜினோட 3.25 வரணும். இங்கே நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.25 தான் வரணும் மார்ஜினோட இங்கே. சரிங்களா? இந்த இடத்துல லைட்டாக ஷேப் வந்து ஒரு ரொம்ப எடுக்காதீங்க. ஃப்ரண்ட்டுக்கு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் லைட்டாக ஷேப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கணும். இப்போ வந்து செஸ்ட் அளவு இங்கே ஆல்ரெடி நம்ம வெயிஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 25 இன்ச்சஸ் செஸ்ட் அளவு. 4 இன்ச்சஸ் வந்து ஈஸ் அலவன்ஸ் விடணும். 4 இன்ச்சு விடுங்க. 4-5 வரையும் விடலாம். 4 இன்ச்சு விடலாம், இல்லை 5 இன்ச்சு விடலாம். இதில் வந்து நான் 4 இன்ச்சு மட்டும் விடுறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும், ரொம்ப லூஸ் இல்லாமல். சரிங்களா? 4 இன்ச்சுனாக்கா 30 வந்து 29 இன்ச்சு, 14 7.25 இன்ச்சு வரும். ஸோ 7.25 இன்ச்சு. உங்களுக்கு 5 இன்ச்சு வேணுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 4 இன்ச்சு விடுறோம். ஸோ 7.25 வச்சு செஸ்ட் மார்க். இந்த ஷோல்டர் மார்க்லேருந்து இந்த செஸ்ட் மார்க் இருக்கு இல்லைங்களா, இது வரையும் வந்து ரெடியில் வச்சு கனெக்ட் பண்ணிங்க. இப்படி ரவுண்டாக பார்த்து ஹார்மோல் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு வரும். சரிங்களா? 12லேருந்து 13 இன்ச்சு வரும். நம்ம வந்து ஒரு 12.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ 6.25 வந்து ரெடி வச்சுட்டு மேலே மார்ஜின் வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. நம்ம ஹார்மோல் எவ்வளோ வச்சுருக்கிறோன்னா 12.5 இன்ச்சு ஹார்மோல் வர மாதிரி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப். லைட்
லைட்டாக இப்படி உள்பக்கமாக வந்து இப்படி திருப்புங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் எக்ஸஸ்லாம் இருக்கும். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு கோடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சைடில் வந்து மார்ஜின் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்ஜின் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 4.5 இன்ச்சு வைக்கலாம், 4 இன்ச்சு வச்சுக்கோங்க போதும். நம்ம வந்து இந்த இடத்துல பைப்பிங் போட போகிறோம். இது வந்து மார்ஜினோடு இருக்குது. நம்ம பைப்பிங் போடும்போது மேலே க்ளோசிங் பைப்பிங் அப்படியே போடுற மாதிரி இருந்தால் நம்ம 4 இன்ச்சு மார்ஜின் அளவு வெட்டிட்டு ரெடி அளவில் பைப்பிங் போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. இந்த இடத்துல மட்டும் இது வந்து நமக்கு சைட் ரெடி இருக்குது இல்லைங்களா, ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டு பக்கம் சென்ட்ரு பக்கம் கீழே இறங்கி இப்படி வரணும். இப்படி ஷேப்பாக எடுக்கணும். ஷேப் லைட்டாக எடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து போடும்போது ஜாயிண்ட் வந்து ஃப்ரண்ட் பக்கம் மேலே இப்படி தூக்கின மாதிரி இருக்கும். இப்படி மேல் பக்கம் இப்படி தூக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு சென்டரில் இப்படி ஷேப்பாக இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அது தைச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக வரும். இல்லைனா மேலே கொஞ்சம் அப்படியே தூக்கிட்டு வயிறு மேலே இருக்கிற மாதிரி வரும். இந்த இடத்துல சென்டர் நாச்சு ஒன்று. இதுக்கு ரெண்டுத்துக்கும் இந்த ரெடி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெடியிலேருந்து இந்த இடத்துல வந்து சென்டர் பண்ணி ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கோங்க. மேலே ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே வச்சு இது வந்து டாட் பிடிக்கிற மார்க்கு. ஓகேங்களா? இந்த இடமும் நம்ம வெட்டிடுறோம். இப்போ மார்ஜினோடு சேர்த்து வெட்டுறோம். நம்ம தைக்கும்போது எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம், பைப்பிங் போடுற மாதிரி இருந்தால் நம்ம மார்ஜின் வெட்டிடணும். இல்லை ஃபேஸிங் போடுற மாதிரி இருந்தால் மார்ஜின் அப்படியே இருக்கும். அதை நம்ம தைக்கும்போது பார்த்துக்கணும். இந்த இடத்துல ஒரு நாச்சு. பேக் வந்து நம்ம ஜிப்பு போட போகிறோம். இப்போ வந்து பேக் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவு வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோல்டிங் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம், இந்த ஃபோல்டிங்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி சென்ட்ரு ஃபோல்டிங்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு இது வந்து ஓவர்லாப்பிங் ஆகும் பேக்கு. அதுக்காக 1/2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டி மடிக்கிறதுக்கு இதிலே வந்து ஒரு 1.25 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இந்த 1.25 இன்ச்சு மார்ஜின் விட்டுடுங்க. இது வந்து பட்டி மடிக்கிறதுக்காக மார்ஜின். இப்போ இந்த கீழே வந்து ஸ்ட்ரைட் பண்ணதை வெட்டி எடுத்துக்கணும். இந்த பக்கம் 4 இன்ச்சு கிராஸ் எடுத்தோம் இல்லைங்களா, பேக்கில் வந்து கிராஸ் எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட் வரணும். அதனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கவர் தட்டு வந்து ரொம்ப டீப்பாக போகக்கூடாது, அப்படியே ஸ்மூத்தாக திருப்பிடணும். இது மாதிரி திருப்பிக்கங்க. இப்படி பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இவ்வளோ வித்தியாசம் இந்த மாதிரி வரணும். கவர் தட்டு எடுத்துருக்கணும் ஃப்ரண்ட்டு. இப்போ பேக் வந்து ட்ராப் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3 இன்ச்சு வர மாதிரி வச்சுருங்க. அப்படியே ஷேப் எடுத்து இது வந்து ஸ்ட்ரைட் இப்படி வந்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு நாச்சு மட்டும் இந்த டாட்டு போடுறோம் இல்லைங்களா, அந்த டாட் ஏரியா வேண்ட ஒரு நாச்சு ஒன்று போட்டுருங்க. இதுலேயும் அதேமாரி 4 இன்ச்சஸ் 4 இன்ச்சு மேலே ஏற்றி இது வந்து டாட் பிடிக்கிற மார்க்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு நாச்சு ஒன்று போட்டுங்க. இந்த அளவு தான் நம்ம மடிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் அளவுக்கு மடிக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஓவர்லாப்பிங்க்கு 1/2 இன்ச்சு நம்ம இப்படி தள்ளி வச்சு மார்க் போட்டுடணும். அந்த அளவுக்கு ஒரு நாச்சு ஒன்று போட்டுங்க மடிக்கிற அடையாளத்துக்கு. இந்த அளவுக்கு தான் நம்ம பட்டி மடிக்கணும். அது தைக்கும்போது நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஆர்மோல் வந்து பார்த்திங்கன்னா 12.25 இன்ச்சு வருது இல்லைங்களா, 12.5 இன்ச்சு, அதில் பாதி 6.25.
ஓகே, இதில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஸ்லீவ் ஒன்று வெட்டுவோம். ஓகேங்களா, ஒரு 3 இன்ச்சஸில் வர மாதிரி ஒரு ப்ளைனாக ஒரு ஸ்லீவ் ஒன்று வெட்டலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுங்க. ஒரு 1 இன்ச்சு மார்ஜின். இந்த இடத்துல 3 பாயிண்ட் மார்ஜினோடு சேர்த்து 3 வர மாதிரி போட்டுங்க. இந்த இடத்துல ஜஸ்ட்டு நம்ம ஆர்மோல் ட்ராப் இறக்குறோம் இல்லைங்களா, ஒரு 2 இன்ச்சு இறக்குங்க. 2 இன்ச்சு இறக்கி ஆர்மோல் வந்து 6.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க. ஸ்லீவ் ஓப்பன் வந்து ஒரு கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். ஒரு 10 இன்ச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மார்ஜின் சைடில் மார்க் போட்டுட்டு அப்படியே ஸ்மூத்தாக ஒரு கவ் எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு குட்டி ஸ்லீவ். இதில் கவர் தட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இப்படி ஷேப் வர மாதிரி கவர் தட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு இப்போ வந்து இது வந்து பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இது வந்து ஸ்லீவ் எடுத்துட்டோம். இது வந்து பாடி பீஸு. இப்போ வந்து கீழே வந்து ஸ்கர்ட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கர்ட்டு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எந்த மார்க்கிங்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 35 இன்ச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக துணி வாங்கிக்கிங்க. ஒரு 1.5 மீட்ரு வர மாதிரி ஸ்கர்ட்டுக்கு துணி வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ நம்ம மொத்த ஸ்கர்ட்டோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபோல்டிங்கில் போட்டுக்கணும். அப்படியே ஸ்கொயர் தான், எந்த ஷேப்புமே கிடையாது. இப்போ மொத்த ஸ்கர்ட்டோட அளவு வந்து 35 இன்ச்சஸ். அதில் வந்து 12 இன்ச்சு 35 இன்ச்சு மொத்தம். அதில் வந்து 12 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 23 இன்ச்சு வரும். அதுதான் ஸ்கர்ட்டோட லென்த்து. இப்போ இந்த 23 இன்ச்சு வரா மாதிரி நம்ம வந்து ஸ்கொயராக வெட்டி எடுத்துக்கணும். ஃபோல்டிங் நம்ம பக்கம் வரா மாதிரி டபுளாக போட்டுக்குங்க. மொத்தம் 4 லேயர் இருக்கணும். 2 ஃபோல்டிங் இருக்கணும் நம்ம பக்கம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 23 இன்ச்சு வரணும் இல்லைங்களா. இதில் வந்து ரெடி மார்ஜினுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு கீழே 23. இப்போ கீழே நம்ம மடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மேலே மார்ஜின் 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ரெடி வந்து 23. கீழே வந்து மார்ஜின் மடிக்கிறதுக்கு வந்து ஒரு இது கொஞ்சம் மெலிசாக மடிக்காமல் கொஞ்சம் திக்காக மடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்கர்ட்டு பறக்காமல் கொஞ்சம் வெயிட்டில் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், துணி இங்கே இருக்கிறதுனால ஒரு 3 இன்ச்சஸ் வச்சுப்போம் மார்ஜின். 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சஸ். ரொம்ப பட்டையாக மடிக்க வேணாம். அவ்வளோ இதுமாரி வச்சு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸ்கர்ட்டில் வேறு ஒன்றும் வேலை கிடையாது. மொத்த மார்ஜினோடு சேர்த்து 26 இன்ச்சு. இந்த பக்கம் 26. அவ்வளோ கட் பண்ணிடுது. இவ்வளோ தான் ஸ்கர்ட்டில் வந்து கட்டிங் ஒர்க்கு.
ஓகேங்களா. 6 வயசு குழந்தைக்கு ஃப்ராக் வந்து கட்டிங் பண்ணிட்டோம். அடுத்தது தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.